மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா என்று கேட்டு இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய ஐயா பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க. நடுவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய கலைஞனாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு சூழலில் மனம் வேதனைப்பட்டு அல்லது ஏதாவது ஒரு தோல்வியில் துன்பப்பட்டு நிற்கிற பொழுது அந்த மனதை பண்படுத்தி மென்மைப்படுத்துவதற்கு இலக்கியம்தான் பயன்படும், அவன் கலைஞனாக இருந்தாலும் கூட. நான் ஒரே ஒரு சான்று சொல்லவா? இங்க கூடியிருக்கிறதை விட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 18 அக்ரோனி சேனைகள் அப்படின்னு சொல்ற கூட்டம். தேரை ஓட்டுறது யார் தெரியுங்களா? கடவுளாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டுகிறார். தேரு மேல நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா, யாரு வில்லுக்கு விஜயன் என்று கொண்டாடுவோமோ அந்த அர்ஜுனன் தேரில் வெற்றி பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய வில் கலைஞனாக இருக்கிற அர்ஜுனனுக்கு எதிர்த்த மாதிரி நிக்கிறாள பார்த்தா மனசுல ஒரு பதட்டம் வருது. ஏன்னா ஏத்த மாதிரி பீஷ்மர் நிக்கிறார், ஏத்த மாதிரி கிருபாச்சாரியார் நிக்கிறார், ஏத்த மாதிரி தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, வாத்தியாரு எல்லாரும் நிக்கிறாங்க ஏத்தாப்புல. நடுவர்களே, எதிர்த்த மாதிரி நிக்கிறது ஆசிரியர் நிற்கிறார், உறவுகள் நிற்கிறது. மிகப்பெரிய கலைஞனாக வில்லாற்றலில் வெற்றி பெற்றவனாக இருக்கிற அந்த விஜயன் என்று சொல்லப்படுகிற அர்ஜுனன் இவர்களை வென்று நான் வெற்றி பெற வேண்டுமா என்று வில்லை கீழே போடுகிற அளவுக்கு தளர்ந்து நிற்கிறான். இதல்ல, இவர்களை கொன்று, இவர்களை கொன்று, வென்றுங்கிறத விட கொன்று நான் வெற்றி பெற வேண்டுமா, இந்த வெற்றி எனக்கு அவசியமா என்று தளர்ந்து நிற்கிறான். இவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கிறது ரொம்ப பெரிய ஆளுதான். ஆனால் அவர் உடனே புல்லாங்குழலை எதிர்த்து வாசிக்கல. அவன் மனதை மென்மைப்படுத்தி பண்படுத்தி தர்மத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பகவத்கீதை என்கிற நூலைத்தான் சொன்னாரே தவிர எந்த கலையையும் இங்க பின்பற்றல. நடுவர்களே, வெளியேயும் போர், மனசுக்குள்ளேயும் போர். இந்த போர்க்கள சூழலில் எந்த கலையையும் நிகழ்த்த முடியாது. ஆனால் ஒரு இலக்கியம் சொல்லி மனித மனத்தை மென்மைப்படுத்த முடியும் என்பதற்கு இன்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் சாட்சி இருக்கிறது. அதனால கண்ணதாசன் ரொம்ப அழகா பின்னாடி வாங்கிட்டு சொன்னார், புண்ணியம் இவை என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்தான், காண்டீபம் எழுக உன் கைவன்மை எழுக களமெல்லாம் சிவக்க என்று கண்ணதாசன் எழுதினார் இல்லைங்களா? அந்த எழுதிய அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் தான் அன்று தர்மம் வெல்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால், மனம் பதட்டப்படுகிற சூழலில் கூட மனதை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் இலக்கியங்களுக்கு தான் உண்டு, கலைகளுக்கு இல்லை. இன்னொரு செய்தி உண்டு, பல சமயங்கள்ல கலை ஒரு போதை, ஆனால் இலக்கியம் சரியான வாழ்வை காட்டுகிற பாதை. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம சில கலைஞர்கள் மேல ரொம்ப அதிகமான விருப்பம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய போதையாக மாறிடும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றீங்க, நம்ம எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்தது, யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். சிவாஜி கணேசனுடைய ஒரு அருமையான நடிப்புல வந்த மிகச்சிறந்த ஒரு படம். படத்தை எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அதில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் போய் பார்க்குறாங்க. தேட்டரை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு நிருபர் கேட்கிறார், படம் எப்படி இருந்தது? அவங்க பதில் சொல்றாங்க, படம் ரொம்ப அருமையா இருந்தது, ஆனா எங்க புரட்சி தலைவர் நடிச்சிருந்தா படமே மாறி இருக்கும். இவர் ஆச்சரியமா கேட்டார், அப்படி என்ன நடந்திருக்கும்னார். ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் நடிச்சதுனாலதான் வெள்ளக்காரங்க சிவாஜி கணேசனை தூக்குல போட்டாங்க, எங்க எம்ஜிஆர் நடிச்சிருந்தா வெள்ளக்காரங்களை தூக்குல போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நடுவர்கள், இதுதான் கலையில் இருக்கிற சிக்கல். சில சமயம் அது போதையாக மாறுகிற பொழுது நம் அறிவை மயக்கி தவறான சிந்தனையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய சிக்கல் இருக்கிறது நல்ல படத்துக்கே. இன்னைக்கு நீங்க படத்தை நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு காலகட்டத்தில் ஹீரோ இங்கே நிற்பார், ஹீரோயின் இங்கே நிற்பாங்க. இந்த அம்மா சுவாமி நாதா அப்படிங்கும், அவர் அன்பே ஆறுயிரேம்பர், நடுவில் ஒரு ஆறு வேற ஓடும். ஆமா, நடுவரவில் கொஞ்சம் காலம் போனோன்னா அந்த ஆறு ஆலமரமா மாறிச்சு. சரி, அந்த அம்மா அத்தான் அப்படிங்கும், இவர் ஆறுயிரேம்பர்.
இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 2 ஓடி வந்து மோதி கீழே உருளுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி இது ஒரு எருமை காதல், கழுத காதல் சொல்ற அளவுக்கு இன்றைய திரைப்படங்கள் மாறி இருக்கிறதா இல்லையா? நடுவர்கள் என்ன சிக்கல் இருக்கிறது சொல்ல முடியாது. 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த நான் சொன்ன இந்த விஷயம் நீங்க நடிக்கிற படத்தை தவிர மத்த எல்லா படத்துக்கும் பொருந்தும். சரி, ரைட்டு. நடுவர்கள் அப்படி ஏதாவது நடந்தா கூட நீங்க சரி பண்ணிடுவீங்க, ஏன்னா நீங்க இலக்கியம் படிச்சவங்க, அதனால எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். நடுவர்களை என்ன சிக்கல், கலையில் இப்பொழுது தற்காலங்கள் அது வணிகமாக மாறிடுச்சு. இலக்கியம் வணிகம் அல்ல. இன்னும் சொல்ல போனா யாரும் வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நூல் எழுதுறதில்லை. தான் என்ன நினைக்கிறோம் என்பதை சமூகத்துக்கு பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நூல். இப்பங்க ஐயா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹைக்கூ கவிதை புத்தகம் ஒன்று கையில கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை கையில கொடுத்துட்டு வச்சிருந்தீங்க. சரி, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டேன். அவர் என்ன வேலை செய்யறீங்களா? ஹோட்டல்ல வேலை செய்யறாராம். ஹோட்டல், அவர் ஒன்றும் தமிழ் படித்தவர் இல்லை, எங்களை போன்ற பேராசிரியர் இல்லை. ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இலக்கியம் படைக்கிறார் என்றால் இதுதான் இலக்கியத்தை பண்படுத்துவதற்கான மிக அடிப்படையான காரணம். அவர் எழுதுறாருங்க, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி. அவர் எழுதின கவிதைங்கயா, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி, புத்தகத்தில் ஈ. என்ன பிரமாதமான கவிதை, அற்புதம். என்ன அப்ப அவரால் அது சாத்தியப்படுகிறதுனா அதுதாங்க மனசை கொண்டு வந்து பண்படுத்தும். இன்னொரு சிக்கல் இருக்குங்க. இப்ப இந்த அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க ஐயா, நீங்களே சொன்னீங்க. ஆமா, பாடுவதற்கு பயிற்சி வேணும், நடனம் ஆடுவதற்கு பயிற்சி வேணும். இதையெல்லாம் பயிற்சியுடையவர்கள் தான் செய்ய முடியுமே தவிர, ஆனால் நூலை வாசிப்பது என்பது பயிற்சியுடையவர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்பதல்ல. யாரெல்லாம் படிக்க முடியுமோ அவர்களெல்லாம் படிக்க முடியும், அது எளியவனுக்கானது. இன்னொரு கேள்வி கேட்கலாம், படிக்காதவங்க எப்படி படிப்பாங்க? உன்னை புரிஞ்சுக்குங்க, ஒன்று படிக்கலாம் அல்லது படிக்க சொல்லி கேட்கலாம். கேட்கலாமா, கேட்க முடியாத? இன்னொன்னு ரொம்ப சொல்லவா, படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இலக்கியங்களை உள்வாங்கிக்குவாங்க. இங்க நேரில் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எங்க அப்பத்தா படிக்காதவங்க தான், அவங்க ஒரு கதை அப்பத்தானே யாரும் சொல்லுங்க. அப்பத்தானா அப்பாவோட அம்மா, இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களோ? அவ்வளவுதான். எங்க செட்டிநாடு பக்கம் அப்பத்தாம்பா, அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா. ஒன்றும் இல்லைங்க, எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்த கதைங்க. அவங்க ஒன்றும் படிக்காதவங்க தான், ஆனால் அவங்க சொல்றாங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச கதை தான். காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை தான். ஒரு பாட்டி வடை சுடுதே, காக்கா வடையை தூக்கிட்டு போகுது. ஒரு நரி வந்து ரொம்ப அழகா இருக்க, நீ பாட்டு பாடுங்கிறது, உடனே பாடுது, வடை கீழே விழுந்துருது. இந்த நரி வேகமா, திருடுறவன் ரொம்ப வேகமா ஓடுவான்ல, அது மாதிரி இந்த வடையை தூக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடுது, மூச்சு வாங்குது. ஒரு ஆற்றங்கரையில வச்சுட்டு உள்ள இருக்க அந்த வடையை தண்ணியை குடிக்க போது வடைய அந்த ஆற்றோட ஓட்டம், நீரோட்டம் இழுத்துட்டு போயிடுது. இப்ப இது கதைங்க. இதுக்கு பின்னாடி இப்ப கதையை மாத்திருக்கோம். என்ன தெரியுங்களா? அதே பாட்டி, அதே காக்கா வடையை தூக்கிட்டு போகுது, நரி வருது, நீ அழகா இருக்கேன்னு சொல்லுது. அப்ப இது சொல்லுது, நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவேன்னு எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்துருக்குறான், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன். வடையை காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு பாடுது, நரி ஏமாந்து போயிடுது அப்படின்னு கதை. நடுவர்களே, இதுக்கு பேர் புத்திசாலி காகம்னு இன்னைக்கு சொல்றாங்க. சரி, நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த காகம் வேணா புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையை மாற்றியவர்கள் அதன் பொருள் புரியாம மாத்துறாங்க. எங்க அப்பத்தா என்ன சொன்ன, படிக்காத எங்க அப்பத்தா என்ன சொன்னா, இங்க இருக்க பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடைய திருடுச்சு, காக்கா கிட்ட இருந்து நரி வடைய பொய் சொல்லி வாங்குச்சு. நீ திருடினாலோ அல்லது பொய் சொல்லி ஒரு பொருளை பெற்றாலோ அது உன்னிடம் நிலையாக இருக்காது, வேறொருவரிடம் போய் சேர்ந்து போகும். உழைப்பு தான் பெரியது என்று படிக்காத எங்க அப்பத்தான் படிச்ச யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை உள்வாங்கி அவள் எனக்கு சொன்ன நீதி இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது. அதனால வள்ளுவன் சொன்னான், கற்றிலன் ஆயினும் கேட்க என்று வள்ளுவன் சொன்னதற்கு காரணம், இலக்கியங்கள் தான் உண்மையிலேயே சமூகத்தை பண்படுத்த முடியும். இன்னொன்று இவங்களோடதுங்க, கலைகள் இருக்கலாம், ஆனால் அதை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது இலக்கியங்கள் தான். நடுவில் இப்ப சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை அப்படின்னு ஒரு காதை இல்லாமல் போயிருந்தால் அந்த காலத்தில் மாதவி ஆடிய நடனங்கள் எது என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிருக்கும். இன்னும் ஒரு சிக்கல் இருக்குங்க. பெரும்பாலும் கலைகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, ஆனால் இலக்கியம் மக்களுடைய மனத்தை உயர்த்துவது. இந்த மகிழ்ச்சிப்படுத்துறது என்கிற ஒரே ஒரு நோக்கம் வந்துட்டு என்ன பிரச்சனை வருது தெரியுமா?
கலைகள் மலினப்பட்டு போகிற சிக்கல் வரும். நான் ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லவா? கரகாட்டம்னு ஒரு கலை உண்டு இல்ல, ஒரு அருமையான கலை இல்ல, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழர் பண்பாட்டினுடைய மிகப்பெரிய எச்சம். அதுக்கு பேரு குடக்கூத்துன்னு பேரு. திருமாலாடின வடிவம் கரகாட்டம் திருமாலாடின ஒரு அருமையான கூத்தினுடைய வடிவம். அது குடக்கூத்து, குடம் மேல இருக்கும், ஆடுவாங்க. அது ஒரு அருமையான வடிவம். ஆனா மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு நடக்கிற, நான் கரகாட்ட கலைஞர்களை குறை சொல்லல, அவர்களை நான் கொண்டாடுகிறேன். ஆனா என்ன சிக்கல்னா, மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு கரகாட்டம் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கள்ல நீங்கள் குடும்பங்களோட போய் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? அவர்கள் பேசுவதை உங்களால கேட்க முடியுதா? ஏன் தெரியுமா? அந்த கலை மலினப்பட்டு போயிடுச்சு. அப்ப எங்க சிக்கல் வருகிறது என்றால், மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும் நோக்கம் அல்ல, உயர்த்துவதுதான் நோக்கம் என்று எப்பொழுது வருகிறதோ அதுதான் சிறப்பாக இருக்க முடியும். நடுவில் இப்படி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு உண்மையான, அது கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை கொடுப்பதல்ல நல்லது, மக்களுக்கு எது நல்லது என்பதை கொடுப்பதுதான் சிறந்தது. அதுதான் சிறந்தது. அக்க இலக்கியம்தான் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதல்ல, மக்களை எது உயர்த்தும் என்பதை மிகச் சரியாக கொடுக்கிற வேலையை இலக்கியம் செய்கிறது. இவ்வளவு ஏங்க, கடவுளுக்கே கடைசியில மனசுல குழப்பம் வந்தா, பிரச்சனை வந்தா, தனியா இருக்கிறப்ப சிக்கல் வந்தா என்ன பண்றதுன்னு முடிவெடுத்து திருவாசகத்தினுடைய ஒரு ஏடை எடுத்துக்கொண்டு கைலாயத்திலே அவர் வச்சிருக்கிறார்னா, அதனால பெரியவங்க சொன்னாங்க, மனம் கரைத்து மலம் கெடுக்கும் வாசகத்தில் மாண்டவர்கள் கணம் சடை என்று உருவேத்தி கண்மூடி கதறுவரோ என்று பேசுகிறார்கள் என்றால், நம் மனதை கரைத்து மனதில் இருக்கக்கூடிய பொறாமை, கலையில பொறாமை உண்டு, ஆனா இலக்கியத்தில் இது கிடையாது. பொறாமை போன்றவற்றை நீக்கி நம் மனதை மென்மைப்படுத்தி பண்புடையதாக மாற்றி மனித சமூகத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வேலையை கலையை விட நல்ல படித்தறிந்த நூலால் முடியும் என்பதால் தான் தமிழன் மக்களுடைய மனத்தினுடைய குற்றத்தை நீக்குகிற அந்த நூலுக்கு நூல் என்று பெயர் வைத்தான் என்பதாக சொல்லி, நடுவர்களே, கலையை கொண்டாடுவோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மனதை பண்படுத்துகிற இலக்கியங்களை வாசித்து ஒரு சமூகம் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்கிற செய்தியையும் சொல்லி, நடுவர் அவர்கள் எந்த நேரமும் நூலோடு இருப்பார்கள். இதை தொடங்குறப்போ ஒரு குறிப்பு வேற கொடுத்தாங்க. ஒரு நூலை எங்க கையில எடுத்து கொடுத்து, அதுவும் எங்க பக்கமே வருது பாருங்க, ஒரு நூலை கையில் எடுத்து கொடுத்து இந்த பிரபஞ்சம் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நடுவர் அவர்களை வேண்டி இருக்கிறது என்பதாக சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலை போதை, ஆனால் அது கீதை. அவர் நினைச்சிருந்தா புல்லாங்குழல் வாசிக்கலாம், அவர் ஆடாத ஆட்டம் இல்லை. ஆனா அங்க அவர் இலக்கியத்தை தான் கையில் எடுத்தார். அர்ஜுனா, கடமையை செய், பலனை எதிர்பாராது. அந்த வாக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தர்மனுக்கு சொல்லல, பீமனுக்கு சொல்லல, அர்ஜுனனுக்கு சொல்றார். யாரு கேட்பான்னு தெரியும். நீங்க எல்லாத்தையும் போய் எல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. அழகா பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைதட்டை நீங்க எல்லாம் கொடுத்துட்டு, இதோ கலை என்கின்ற ஒன்றுக்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள், ஐயா உங்க வாத்தியாரை ஏத்து பேசணும், சரியா? சரியா ஐயா, அந்த உலகமே ஒரு கலை அம்சம் தான் ஐயா. இப்ப அவர் பேசுனது கூட அவருடைய முகமே ரொம்ப கலையா இருந்து, ஐயோ நல்ல அழகா இருந்தார், ரொம்ப அழகு. கலையை எடுத்திருக்கேன் ஐயா. சிரிப்பு ஒரு கலை, சிரிப்பு ஒரு கலை, சிரிக்க வைப்பது ஒரு கலை. அது உங்களுக்கு கைவந்த கலை. ஐயா, நீங்க நிறைய இலக்கியம் படிக்கலாம், எவ்வளவோ இலக்கியம் படிச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது கலை மாமணி விருது. அப்படி கலை மாமணி விருது, சரிதான ஐயா? அதனால இப்ப இலக்கியத்துக்கு நாங்கெல்லாம் எதிராளி கிடையாது, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா அவரே அதுக்கு ஒன்று சொன்னாரு,
இலக்கியம் யாருக்கு? படித்தவங்களுக்கு, கல்வி கற்றவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் கல்லாத பாமரனுக்கு எதுதான் தேவை அப்படின்னா கலைதான் தேவை. அவ்வளவுதான். ஐயா, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஒரு புத்தகத்தை நீங்க கொடுங்க, நம்ம மேலேயே வீசி எறியும். ஆனா அதே குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க, பொம்மையை கொடுங்க, அது அழகா கையில வச்சு விளையாடும், சிரிக்கும், என்ன வேணாலும் செய்யும். இதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவங்க சொன்னாங்கல்ல, இலக்கியம் இலக்கியம் அப்படின்னாங்கல்ல, ஒரு காலத்துல பக்தி இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் எதன் மூலமாக கிராமத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னா தெருக்கூத்து மூலமாக கொடுக்கப்பட்டது, நாடகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஏன் நீங்க சொன்ன கீதையினுடைய விஷயத்தை கூட கர்ணன் படத்துல கண்ணதாசன் எழுதிதான் மக்களுக்கு அத்தனை பேருக்கு அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது கலை மூலமாகத்தான் வெளியில கொண்டு வரப்பட்டது. அதான். அதனால எங்களை நீங்க ரொம்ப கோபமெல்லாம் பார்க்க கூடாது ஐயா. கடவுளே கலையினுடைய அம்சம் ஐயா, இசையின் அம்சம். கிருஷ்ண பரமாத்மா கையில என்ன இருக்கு? புல்லாங்குழல் இருக்கு, அப்படிதானா? மாடு மேய்து காலையில கொண்டு விட்டு போயிடுறாரு, மாலையில வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கெங்க இருந்து அது மேய்ந்து கொண்டிருக்கிறதோ அவருடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டு அந்த இசைக்கு மயங்கி மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கட்டுப்பட்டு வருகிறது அப்படின்னா இசைக்கு தான் அது உண்டு, கலைக்கு தான் அது உண்டு, அதுக்கு தான் அது சிறப்பு ஐயா. ஒண்ணு இல்லையா, இப்ப பாருங்களேன், இப்ப நடிப்பு கலை அப்படின்னு ஒன்று அற்புதமான ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழக மாதிரி. இப்போ சென்னையில அன்னை இல்லத்திலிருந்து சிவாஜியா வருவார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா சிவபெருமான ஆகிடுவார். அவருடைய நடிப்பை பற்றி அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா ஒன்று சொல்வார். எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். நடிப்பு அப்படின்னா அவ்வளவு சிறப்பு. அவர் ஒரு ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வர்றார். ஒப்பனை கலைஞர்கள், இப்ப மேக்கப் சொல்றோம் இல்லையா, இந்த ஒப்பனை கலைஞர்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றார், மாநாட்டு நிகழ்ச்சி. அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க இல்ல அப்படின்னா நான் இல்ல அப்படின்னார். என்ன ஒப்பனை கலைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒண்ணு இல்ல, திருவருள் சொல்வன் அப்படின்னு ஒரு சினிமா வந்திருக்கும், நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுல அப்பர் பெருமானாக நடிச்சிருப்பார். அது மேக்கப் என்ன மேக்கப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்பெல்லாம் மேக்கப்புக்கு நிறைய செலவாகுது. அன்னைக்கு சோறு இருக்கு இல்லையா, சோத்து பசை தான் அது. அந்த அளவுக்கு அவரை அப்பர் பெருமானாக மாற்றி காட்டியது மிகச்சிறந்த ஒப்பனை கலை. இன்னைக்கு கூட கிளவிய குமரி ஆக்கிரலாம், குமரிய கிளவி ஆக்கிரலாம். என்ன அன்னைக்கு மழை பெய்யாம இருக்கணும். ஓ ஆமா ஐயா, என்ன ஒப்பனை கலைங்கிறது சாமானிய வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்துருச்சு. 3 மணி நேரம் தாங்கும். என்ன ஐயா, சில கல்யாண வீடுகள் எல்லாம் மணப்பெண்ணுக்கெல்லாம் மேக்கப் பார்த்துருப்போம் நம்ம, கிட்டத்தட்ட குறைஞ்சது 30,000 ரூபாய் ஆகும். பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபாய் ஆகும். அதுக்கு வயதாயிட்டுலங்கய்யா, பொண்ணோட பாட்டிக்கு 1,20,000 ரூபாய் ஆகும். சில நேரங்கள்ல சில இந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். ஒப்பனைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குய்யா. ஒன்றும் இல்லையா, நடிப்பு கலைக்கு இணையாக சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்களேன் ஐயா, மனிதர்கள் தான் இதுக்கு மயங்குகிறார்கள் அப்படிலாம் இல்லையா. இசைக்கு ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இலக்கியத்தில் உள்ள தகவலே வருது பாருங்களேன். ஆரலை கல்வர் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல அதாவது அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ஐயா, பணம் மட்டும் வழியில போகக்கூடியவங்கள்ட்ட, வழிபோக்கர்கள்ட்ட பணமும் பொருளும் வாங்கக்கூடியவங்க இல்ல, பறிக்கிறவங்க வழிபறி பண்ணக்கூடியவங்க இல்ல. பொருளையை எடுத்துட்டு வாளால வெட்டி கொன்னுருவாங்க. அப்படிப்பட்ட கொலகார ஆட்கள் தான் அவங்க, அந்த ஆரலை கல்வர் அப்படிங்கக்கூடியவங்க. அவங்க வெட்டி போட்டு அந்த உயிர் கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய மனதை மாற்றுறது தெரியுமா, பாலை நிலத்தினுடைய அந்த பண்ணை பொருணர்கள் பாடுகிற பொழுது அவர்கள் கையில் இருந்த ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி. மனம் கொடூரமான கோப குணத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் கலைக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்னும் இல்ல, ஊவை சாமிநாத ஐயருடைய குருநாதருடைய வாத்தியாருக்கு பேர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த காலத்துல யாராவது புத்தகம் எழுதினாங்க அப்படின்னா அவற்றை சிறப்பு பாயிரம் வாங்கிறதுக்காக போவாங்க, அணிந்துரை பெறுவதற்காக பல பேர் போயிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கொடுப்பாரு, பல பேருக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்.
அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர், சங்கீத வித்வானும் கூட, மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நந்தன் சரித்தன கீர்த்தனைகள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்துக்கு அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சிறப்பு பாயிரம் அணிந்துரை பெறுவதற்காக போறார். அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முடியாது ஐயா, அவருக்கு பாட்டு பிடிக்காது. அவர் வந்துடுறார். இப்படி சில நாட்கள் போயிட்டு திரும்ப வந்தார். ஒரு நாள் வந்தார், பார்த்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சரி, தூக்கத்தில் நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்தவர் என்ன பண்ணாராம் அப்படின்னு சொன்னா, அந்த நந்தன் கீர்த்தனை இருக்கு பாருங்க, அதை பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார். பாடிக்கிட்டு இருந்தவர் உள்ள இருக்கிறவர் அவர் தூங்கிட்டு இருக்க அவரை கேட்டு கேட்டு அவருடைய மனதை மாற்றி முழுமையாக அந்த நந்தன் கீர்த்தனைகளை இவரை பாட வைத்து சொன்னாரா, இதற்கா நான் சிறப்பு பாயிரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதற்கு சிறப்பு பாயிரம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மனதை கூட மாற்றியது கலை, இசைக்கலை. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும் எங்கக்கூடிய வார்த்தை. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் போதும் களி மாறும் எங்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் மயங்கி அணிந்துரை கொடுப்பதற்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கலையினுடைய சிறப்பே அதுதான். ஒண்ணும் இல்லையா, கன்னியாகுமரிக்கு இப்போ உலகம் முழுக்க இருந்து நிறைய இடங்கள்ல இருந்து வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, உலகம் முழுக்க இருந்து மக்கள்லாம் வர்றாங்க. இப்போ கூட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க ஐயா. அங்க 133 அடியில ஐயன் வள்ளுவனுக்கு கடலுக்குள்ள அற்புதமான ஒரு சிலை செதுக்கப்பட்ட அழகா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சிற்பக்கலை. அங்க இருந்து போட்ல எங்க வரலாம் அப்படின்னு சொன்னா, விவேகானந்த பாறைக்கு வந்துடலாம். ஐயா, அந்த நீங்க வந்திருப்பீங்க, அந்த விவேகானந்த பாறைக்கு உள்ள போயிட்டு வந்தவங்க எவ்வளவு கொடூரமான மனநிலையில போனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில போனாலும் சரி, அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்த உடனே ஐயா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனம் மாறும், கண்டிப்பாக மனம் மாறும், கோபம் மாறும், நம்மளை அறியாமலே ஒரு மாற்றம் வரும், ஞான மார்க்கத்துக்குள்ள நுழைவது போல ஒரு உணர்வு நமக்கு வரும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கட்டட அமைப்பு. இது போனவங்களுக்கு தெரியும். இன்னொரு சிறப்பு சொல்றேன் கேட்டுக்குங்க. அங்கே இப்ப காந்தி ஐயா 2 நாடகம் பார்த்தாரு ஐயா. வாழ்நாள் முழுவதும் போய் பேசவே இல்லை, அம்மாவினுடைய சத்தியத்துக்கு அவர் மீறி நடந்ததும் இல்லை. மது மாது மாமிசம் இவனுடைய வாழ்நாளில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயிட்ட சத்தியம் வாங்கினார். கடைசி வரைக்கும் அதை செய்தார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார், சரவணன் கதை நாடகத்தை பார்த்தார். அந்த காந்தி மகானுடைய மண்டபம் அங்க இருக்கு ஐயா. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா, அக்டோபர் 2 மட்டும் அவர் பிறந்த நாள் அன்று அவருடைய சிலை இருக்கு இல்லையா ஐயா, சிலைக்கு மேல பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துவாரம் போட்டிருக்காங்க. அந்த அக்டோபர் 2 மட்டும்தான் அந்த துவாரத்து வழியாக சூரிய ஒளி அவருடைய அந்த சிலையில அந்த தலையில படும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்களேன். அதாவது இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த அளவு, அதனாலதான் ஏன் திரைக்கவிஞன் கூட பாடல்கள் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு படம், ஒரு காட்சி ஒண்ணு இல்லையா, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு படம் நமக்கு செய்து காட்டும். ஒண்ணு இல்லைங்க ஐயா, சொல்லிடுறேன். பிறப்புல இருந்து வாழ்க்கையில முதல்ல தொட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா நம்முடைய தாயார் தாலாட்டு பாடுறாங்க, அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதி வரை நமக்கு கூடவே வர்றது கலைதான் வரும். கலைதான், அது இல்லாம முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கீங்க, பெருங்கதை நம்ம படிச்சிருப்போம். அதுல உதயணன் மதம் பிடிச்ச யானை ஐயா, மதம் பிடிச்ச யானைக்கு அடங்காம இருக்கு. அந்த யானையை வீணை வாஸ்தே அடக்குனான் அப்படின்னு சொன்னா, அது கலையினுடைய மிகப்பெரிய சாராம்சம். அந்த நாய் அந்த யானை கடைசியில் என்ன பண்ணுது பாருங்க, உதயணன் என்னெல்லாம் செய்தாரோ, என்னெல்லாம் சொல்றாரோ அது அத்தனையும் செய்து காட்டுறது, செய்து அதுக்கு அடிமை வேலை செய்தது மாதிரி ஒரு குரு குருவுக்கு சீடன் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வீணை வாசிப்பு இருந்திருக்கு அப்படின்னா, இசைக்கு அது மயங்கி இருக்கிறது. அப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிட ஐயா, இந்த சிற்பம் ஓவியம் இந்த 2 கலை இருக்கு இல்லையா, இந்த 2 கலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா ஐயா, ஒரு பாறை, இந்த பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். ஓவியத்தில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால், வண்ணங்களை சேர்த்தால் அது ஓவியம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய குணம் எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ பாறையில் சேர்க்குவது மாதிரி
எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றினால் சிற்பம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால் மிகச்சிறந்த ஓவியமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அதனால் இலக்கியத்தை குறை சொல்லவில்லை. மனித மனத்தை, அதை இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், திரைக்காட்சியாக இருக்கலாம், அத்தனையும் சிறப்பு ஒரு பாடலுக்கும் ஒரு இலக்கியத்தை தவிரக்கும் கலை அம்சத்துக்கு தான் இருக்கும் என்று சொல்லி உலகமே நாடக மேடை, உலகமே கலை அம்சமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு குறைச்சா அழகு சிற்பம், உன்னை கூட்டினா அழகு ஓவியம். முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதை குறைக்கணுமோ குறைங்க, எதை கூட்டணுமோ கூட்டுங்க, அவ்வளோதாங்க. அழகா பேசியிருக்காரு. நல்ல கலைகள். சிவபெருமான் நடனமாடுறாரு, கண்ணபெருமான் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, நாரதர் தும்புராங்கன்னு ஒரு கருவி வச்சிருக்கிறாரு, நந்தி இசைக்கருவி மிருதங்க வாசிக்கிறாரு, வீணை சரஸ்வதி கையில் இருக்குது. இத்தனையும் கலை என்று அவர் பேசியிருக்கிறார். இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க. இப்போதான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம், மகளிர் பேச வர்றாங்க. மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய புதுக்கோட்டை சிவநந்தினி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா.